அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சில தகவல்கள். குழந்தைகளுக்கு ஒரு சூழ்நிலைய கையாள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆ, அது அவங்களுக்கு படிக்கிற ந அந்த சூழ்நிலையிலயும் சரி, நாளைக்கு ஒரு வேலைக்கு போற இடத்துலயும் சரி, அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதில சில தகவல்கள் நம்ம பெரியவங்களுக்குமே உபயோகமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஆ, ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யும்போதோ, இல்ல நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போதோ, காலேஜ்ல படிக்கும்போதோ, நம்மள சுத்தி நமக்குன்னு ஒரு கேரக்டர், நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அது மாரி நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தன்மையா அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறத மாரியே மத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது முதல் தவறு. அதுல நம்ம நெனைக்கிற கருத்துக்கள அவங்கள மேல நம்ம செலுத்துறது அப்படிங்கிறது, அதுவும் செய்ய முடியாது. அ ஒருத்தரோட கேரக்டர நம்ம மாத்த முடியுமா? அப்படின்னா, அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சிலரு ஒரு நல்ல விஷயங்கள எடுத்துக்கிட்டு, ஒரு புத்தகத்திலிருந்தோ, இல்ல ஏதாவது ஒரு மனிதர்களிடமிருந்தோ எடுத்துக்கிட்டு மாறுறவங்களும் இருப்பாங்க. ஆனா, நீங்க என்ன சொன்னாலும், நீங்க சொல்றதுக்கு எந்த ஒரு உங்களுடைய நேரம் தான் வீணாகுமே தவிர, அவங்கள மாத்த முடியாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க குழந்தைங்க இப்போ ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அ அடல்ட் ஸ்டேஜ்ல நெறைய கன்ஃப்யூஷன், அதாவது நெறைய சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு அ இருக்கும். ஆ புது புது விஷயங்கள அவங்க அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது, எது சரி, தவறு, அதாவது ஒரு தவறான விஷயத்த அவங்க செஞ்சுட்டா கூட, அவங்க ஃப்ரீயா உங்க பேரண்ட்ஸு கிட்ட அவங்க நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றக்கான ஸ்பேஸ நம்ம கண்டிப்பா குடுக்கணும். அ ஏன்னா, அப்படி அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நமக்கான ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஒரு நல்ல விதமா இருக்குங்கிறது அதுவே ஒரு அறிகுறி. எப்பயுமே குழந்தைங்க ஒரு விஷயத்த மறைக்கணும், இல்ல சொல்றக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னா, ஆ அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு பயமோ, இல்ல அவங்க நம்ம என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லாம, ஆ அவங்க நம்மகிட்ட எந்த விஷயம், அதாவது சரியான விஷயமா இருந்தாலும் சரி, தவறான விஷயங்களானாலும் சரி, அவங்க நம்மகிட்ட பயப்படாம பகிர்ந்துக்கிறக்கான ஸ்பேஸ நம்ம குடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்டின்னா, அந்த மாரி சமயத்துல தான் நம்ம அவங்கள திட்டாம, அவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாம, "நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். பேரண்ட்ஸ் எப்பயும் உன் கூட இருப்போம். எந்த சூழ்நிலையிலும். ஆ பரவால்ல. நீ செஞ்சது தவறா இருந்தாலும் அடுத்த தடவ செய்யாத." அப்படிங்கிற ஒரு அ வ இத நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதல குடுக்கலாம். ஸோ, நம்ம எப்ப மன்னிக்கிறோமோ, அப்ப அவங்க அடுத்த தடவ அத செய்யும்போது, நம்ம திட்டுனா கூட அவங்களுக்கு, ஆமா அன்னைக்கு நம்ம செஞ்சதுக்கு அப்பா அவ்வளோ திட்டுனாங்களேன்னு, அது அவங்கள திரும்பி செய்ய தான் அவங்களுக்கு தூண்டுமோ தவிர, அவங்க தப்ப திருத்திக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. அதே நீங்க மன்னிச்சீங்க அப்டின்னா, அன்னைக்கு நம்ம அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சப்ப கூட அம்மா, அப்பா நம்மள எதுவும் சொல்லாம, நம்மள அடுத்த தடவ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஆழமா பதிஞ்சிரும். ஆ ஒரு பழமொழி நான் படிச்சதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பயணம் செய்யறக்கு ஒரு இடத்துலக்கு போகணும்னு நம்ம பயணத்துக்கு புறப்படுறோம். அது நீங்க ஒரு ஒரு ட்ரெயின்ல ஏறுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்ச தூரத்தில தெரிஞ்சிருச்சு நீங்க தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்ததா எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஸ்டேஷன்ல நம்ம இறங்குறோம் அப்படிங்கிறது தான். அந்த தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம அ இல்ல போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, திரும்பி நம்ம இடத்துக்கே சேர்றதுக்கான கால நேரமும் வீணாகும். அதே சமயம் நமக்கு பணமும் வீணாகும். ஸோ இந்த விஷயம் நீங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்குமே நீங்க பொருத்துனீங்கன்னா, அது ரொம்ப நமக்கு பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுலருந்து, அதாவது இந்த தவறு, இந்த இந்த பழமொழிய நான் எனக்கு எப்படி எடுத்துக்குவேன் அப்டின்னா, இது நம்ம ஒரு இடத்த போய் ரீச் ஆகுறது மட்டும் இல்லாம,
நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் பழகுறவங்க நமக்கு அது சரி அவங்களுக்கும் நமக்கும் சரியாக செட் ஆகலை, இல்லை நம்ம அவங்களோட எதிர்மறையான கருத்து பேசுகிறவங்களா இருக்காங்க, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடை போடுறவங்களா இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரியான நபர்களை விட்டு நம்ம விலகி நன்றி, வணக்கம்.